Glory be to God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமமுள்ளவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கும். இந்த நாட்களிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது அப்படியே நடக்கும். நிச்சயமாகவே எவ்வளவுக்கு அதிகமாக நம் போராட்டங்களை சந்திக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக அவன் மன கலக்கங்கள் குழப்பங்கள் நமக்கு கடந்து வருகிறதோ, அவ்வளவுக்கு அதிகமான மிகுந்த சமாதானத்தையும் ஆமென் ஒரு ஆறுதலையும் தந்து கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வெள்ளியிலும் சற்று நேர தியானத்திற்காக 2 வசனங்களை வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம் 39ஆம் வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்றுண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்கே நமக்கு 2 காரியங்களை பார்க்க முடிகிறது. ஒன்று காற்று, மற்றொன்று ஆமென் ஸ்தோத்திரம் கடல். இந்த காற்றையும் கடலையும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பூமியில் எந்த மனிதனாலும், எந்த வல்லமையினாலும், எந்த டெக்னாலஜினாலும், எந்த கண்டுபிடிப்புகளினாலும் ஆமென் காற்றையும் கடலையும் ஆமென் ஸ்தோத்திரம் அதட்டவோ அதை அமைதலாக இருக்க வைக்கவோ யாராலையும் முடியாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு சந்திக்கிற சில பிரச்சனைகளை, சில வேதனைகளை, சில அனுபவங்களை யாராலையும் ஸ்தோத்திரம் அதில் எந்த கிரியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. ஆனால் இயேசு அந்த காற்றை அதட்டின போது அந்த காற்று நின்று போயிட்டு நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பலத்த ஒன்றன் பின் ஒன்றாக சுழற்றி அடிக்கிற பிரச்சனைகளானாலும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது என்றென்றைக்குமாக நின்று போகிறதுன்னு நாம் வாசித்தோம். அடுத்து நாம் வாசிக்கிறோம், படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதும்படியான கடல் மிகுந்த கொந்தளிப்பாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னபோது மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுன்னு நாம் வாசிக்கிறோம். எந்த வார்த்தைகள் சொல்லியும் என்ன பேசினாலும் ஒரு ஆறுதலும் நிம்மதி கிடைக்காத ஒரு வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் பேசுகிறார், உலகத்திற்கு தரக்கூடாத நிம்மதியையும் அமைதலையும் சமாதானத்தையும் தருகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்போமாக. ஆமென் ஸ்தோத்திரம். அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவரை நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவோமாக. நிச்சயமாகவே இந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் நிம்மதியையும் கர்த்தர் தந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு வார்த்தை சொல்லும்போது, விசுவாசத்தினால் சொல்லும்போது அது அப்படியே நடக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரச்சனைகளை நோக்கி நமக்கு எதிராக கடந்து வருகிற ஸ்தோத்திரம் எல்லா விதமான பயப்படுத்துகிற அனுபவங்களை பார்த்து சொல்லுவோமா? எப்படி ஸ்தோத்திரம் இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி காற்றை அதட்டி நம் அதிகாரத்தோடு சொல்லும்போது அது அப்படியே நடக்கும். என்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுவரையிலும் அனுபவிக்காத ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை பயப்படுத்துகிற, நம்மை பிரச்சனைக்குள்ளாக்குகிற, நம்மை ஸ்தோத்திரத்தில் இன்னும் கஷ்டத்தில் நஷ்டத்தில் கொண்டு போகிற வியாதியோ பலவீனங்களோ ஸ்தோத்திரம் பண நெருக்கடிகளோ ஸ்தோத்திரம் நஷ்டங்களோ
எதுவானாலும் பரவாயில்லை, தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோட கட்டளையிடுவோமாக. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, பல நாட்களாக கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே கொந்தளிப்பையும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஆமே சமாதான கேடுகளை உண்டாக்குகிற எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. நம்முடைய நாமத்தினால நாங்கள் சொல்லும்போது அப்படியே நடக்கும் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிம்மதியும் ஆறுதலையும் சமாதானத்தையும் அமைதலான ஒரு மிகுந்த சமாதானத்தையும் கர்த்தாவே மிகுந்த சந்தோஷத்தையும் உடைய பிள்ளைகளை கழித்து கர்த்தாவே நிறங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனுடைய கரத்தில் எங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you. May God bless you all.